ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து ஈஸி கண்ட்ரோல் பார்க்கறது நல்லதா பார்க்கணும், கேட்கறது நல்லதா கேட்கணும், என்ன அப்படிங்கிற சாப்பிட்றது சரியா, நாட் ஜங்க் ஃபுட். என்ன ஜங்க் ஃபுட் இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி ஹெல்த்தி சட்டத்துமே இப்போ சொன்னா நீங்கள் டீட்டெயில் பார்த்தேன். இல்லை ஸோ அது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். சாப்பிட்றது நிதானமாக சாப்பிட்றது, எந்த அளவுக்கு சாப்பிட்றது, ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம பார்க்கறது எந்த விஷயங்களை பார்க்குறோம், கேட்கறது என்ன விஷயங்களை கேட்கறது, ரெகுலேட் ஆல் தீஸ் நவடேஸ். கண்ட்ரோல் இந்திரிய நிகிரகம். என்ன ஸோ இந்த நிகிரகம் கண்ட்ரோல் நாட் இந்த கண்ட்ரோல் பேச்சு கண்ட்ரோல் இல்லை, வாலண்டரி செல்ஃப் கண்ட்ரோல் மஸ்ட் பி தேர் அப்படிங்கிற ஐடியால தான் பண்ணு சொல்றார். அப்புறம் the Mahatma soft spoken. எல்லா குருவிலுமே he soft, doesn't have to be hard or harsh. இது எல்லாம் கீதையில 16வது அத்தியாயத்துல சொல்ற மார்க்கமும் வீர சாப்பனம்னு சொல்ற 16வது அத்தியாயத்துல தெய்வாசுர சம்பத்தில தெய்வ சித்தத்துல சொல்றப்ப மார்க்கம்னா மிருதுவான குணம். என்ன பிசிக்கல் வர்பல் பேசுறதுலையும் செய்கையிலையும் எல்லாத்துலையும் இஸ் அ சாஃப்ட்னஸ். இது அந்த புஸ்தகத்துக்கு இந்த எல்லாத்துல பொட்டு வர மாட்டேன். என்ன ஸோ சாஃப்ட்னஸ் இஸ் ஹோல் டீல். என்ன அப்புறம் சுச்சிஹின்னா கிளீன், சுத்தமான தேகமும் சரி, வாக்கும் சரி, மனமும் சரி, எல்லாத்துலையும் எல்லா இடங்களிலும் சுத்தமா இருக்கிறோம். என்ன சுச்சிஹி. என்ன அதே இடத்துல மனசேகம் வச்சசேகம் கர்ம நீக்கம், அதே மாதிரி அதுவும் சுத்தியெல்லாம் காமிக்கிறது. என்ன கிளீன், அப்சல்யூட்லி ஒரு பொல்யூட்டட் இல்லை, மைண்ட் பொல்யூட்டட், பாடி பொல்யூட்டட் அப்படி இல்லை. என்ன கிளீனா இருக்கிறோம். என்ன அக்கிஞ்சனை அப்படிங்கிற அளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. சுச்சிஹி அக்கிஞ்சனை. அக்கிஞ்சனைன்னா எது இருந்தாலும் போதும், சிம்பிள் லிவிங். சிம்பிள் லிவிங். என்ன என்ன அதாவது ஈக்குவல் டு அபரிகிரகான்னு என்ன சொல்றோம், சாமான்களை அக்யூமுலேட் பண்ற பொருளை சேர்ப்பது அப்படின்னு இல்லாம சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங்னு சொல்லுவாங்க. என்ன மினிமம் ஃபார் லைஃப் வாட் இஸ் ரிக்வயர்ட். மினிமம்னா என்ன, மினிமம் எசென்ஷியல் கம்பன்சரேட் வித் நம்மளுடைய நிலைமையை பொறுத்து எது மினிமம். நம்ம ஜெனரலா நம்ம என்ன பண்றோம், luxuries become necessities. எது once upon a time was considered as luxury as today become necessity. இல்லையா ஃபேன் இல்லாமனா ஒரு வரைக்கும் ஃபேன் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர்ஸ் டைம்ல வச்சுக்கோங்களேன். அது ஹையர் சீல் ஹோல் பேட் எங்கர் டேஸ்ல எலக்ட்ரிசிட்டி கூட இருக்காது, ஃபேன் இருக்காது. லைட்லாம் ஒரு ஹரிக்கன் லைட் கிளீனர் சுத்தம் பண்ணி அதுக்கு ஊதிலாம் போட்டு தொடச்சி கடிச்சு வச்சு அதுக்கு எண்ணெய் போட்டு பார்த்து வில்லேஜஸ் எல்லாம் வெறும் ஒரு பிரச்சனை இந்த லைட்டோ கிடையாது, ஃபேன் பிரச்சனை கிடையாது. அப்படிதான் படுத்துட்டு தூங்கலையா வீட்லயே வந்து அப்புறம் பவர் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி இப்போ ஃபேன் இல்லாமல் தூங்க முடியல. அடுத்த லெவல் பிரச்சனை ஏசி இல்லாமல் தூங்க முடியல. இல்லையா நமக்கு இட் பிகம்ஸ் எது லக்ஸரி நினைச்சிட்டு இருந்தோமோ தட் பிகம்ஸ் நெசசிட்டி. அது இல்லாமல் முடியாதுன்னு ஆயிடுது. இவன் வந்து இப்படின்னா இவன் அக்கீல் சொன்னாங்கிறோம் he lives a simple life. என்ன not accumulate things. சுரமந்திர பெருமூல நிவாச சையாபூதனம் அச்சிரம் வாசா சர்வபோக பரிபோக தியாகா கசிய சுகம் கரோதி விராதா. பஜ்ரவ பிரச்சனை இல்லையா, அவன் வந்து சுரமந்திர பெருமூல நிவாசா அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்துல மரத்தினோட அடிதான் அவனோட நிவாசா. சையாபூதனம் தரதான் அவனுக்கு படுக்க, அஜினம் வாசகா தோல் தான் அவனுடைய உடை. சர்வபூத பரிகிரக தியாக எல்லா பரிகிரகம் அக்யூமுலேஷன்ஸே விட்டுட்டு விட்டு அப்படி இருக்கிறவா கசிய சுகம் ந கரோதி அவருக்கு அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். அவனுக்கு இஸ் a happiest person. I care for nobody, nobody cares for me. என்ன அந்த ஆட்டிடியூட். என்ன ஐ இஸ் a free life. நான் காப்பாற்றணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும். என்ன இது வாங்கிட்டோம், ஒரு விஷயம் வாங்கிட்டோம்னா அதுக்கு வாரண்டி கொடுக்குறது, அப்புறம் அதுக்கு ஆனுவல் கான்ட்ராக்ட். என்ன எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியுது. நமக்கு இது என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து பெரிய காரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்த
பிசிக்கலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு பிசிக்கல் கெப்பாசிட்டி என்ன, இப்போ வந்து நான் வந்து நாட் ஒன்லி மிக்சி அண்ட் கிரைண்டர், ஈவன் காட் படிக்கிற அது கட்டில படுத்துக்கிறது கூட என்ன அது கைண்ட் ஆகும். நம்ம கரையில உட்காந்து எழுதிக்க முடியுது இல்லை, படிக்கிட்டு கரையில தான் பாயில் படுத்துட்டு எழுதிட்டு ஒரு காலத்துல என்ன. நான் கூட ஜென்ரல் சொல்லல என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வர வர நம்ம பாடி யூஸ் பண்ணாம அதுக்கப்புறம் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம், ஷோல்டர் ப்ராப்ளம், அது அதுகிட்ட போறதா அதுகிட்ட போறதா, அது சர்ஜரியா, இல்லையா. ஸோ இதெல்லாம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் present any problems என்ன. So don't mistake, it doesn't mean wear that இது சொல்லல. What I am saying is there is value in the simple living. நமக்கு என்னென்ன what is the value in simple living, என்ன வேல்யூ, நம்ம ப்ரொசஷன் சார்ஜ் இல்லாதனால என்ன இது அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றது என்ன, அப்புறம் அது இல்லாத போனா கஷ்டம் என்ன, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. நமக்கு மனசுல வந்து every new acquisition produces a responsibility in your mind how to maintain it and getting used to it. அது எல்லாமே எப்படி இருக்கிறது என்ன, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிக்சி ரிப்பேர் ஆகிறதுன்னு வச்சுக்கலாம், ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம் என்ன. ஸோ இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட் நடக்குது. ஒரு காலத்துல உண்மையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன, இப்போ வந்து ஒன்னொன்னு ஒரு 100 ஐட்டம்ஸ் நமக்கு மைண்ட்ல ஒரு நாளைக்கு 1 ஐட்டம் ப்ராப்ளம் இருக்கும் என்ன. ஒரு நாளைக்கு ஃபேன் வேலை செய்யாது, ஒரு நாளைக்கு ஏசியில ப்ராப்ளம், ஒரு நாளைக்கு மிக்சி வேலை செய்யாது. ஸோ இது போகணும் அது போகணும் அது போகணும், வெரி இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டடி, தியானத்துக்கு எந்த டைம், மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த டைம். ஸோ இந்த ப்ரொசஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு only problems. ஸோ அட் சம் பாயிண்ட் என்ன சொல்றேன், ஓகே அப்படி பாயிண்ட் நம்ம இதை அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையில ஹியூமன் நேச்சர்னு சொல்றேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட வேண்டியதுதான் எல்லாத்தையும் எல்லாம். அண்ட் but problem that we are used to certain things, we cannot give them up. That problem will be naturally there, but at least don't accumulate future things. For example, now I refuse to learn the nuances of a cell phone. சில பேர் இந்த செல்போனை வச்சுட்டு இது பண்றது, சோ மெனி திங்ஸ் யூ கேன் டு ஆன் தி செல்போன், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம், யூடியூப்ல பார்க்கலாம், பண்ணலாம் அதெல்லாம். இன்னொரு விஷயத்தை கற்றுண்டு அப்புறம் அதோட அந்த செல்லோட உயிரிட்டு என்ன அண்ட் பி டிபெண்டன்ட் ஆன் தட். அந்த செல்போன் வந்து எப்போ வேணா யாரும் யூஸ் பண்ணலாம் என்ன. அந்த இது வந்து சரி நான் வந்து மிஸ்கால ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த தன்மை இது பண்ணல. சரி சோ மெனி ப்ராப்ளம்ஸ் கம்மிங் அலாங் வித் தட். அந்த ஒரு சின்ன கேட்ஜெட் உண்டோம், அது நமக்கு பத்து ஸ்டைலா இருக்கு பார்க்கறதுக்கு எல்லாரும் பண்றோம் என்ன. பட் அது எத்தனை விதமான தொந்தரவுகளை நமக்கு கொண்டு வருது புரியுது இல்லை என்ன. நம்ம சரி நான் என்ன சொல்றேன், மேபி பிசினஸ் மேன் ஆர் பிசினஸ் வேண்டிருக்கு, எவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது உதவியா இருக்கு என்ன. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மாதிரி வெட்டியாடு கரண்ட் இஸ் ஆர்டினரி மேன் இந்த பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா this is what I personally think. I don't want to be disturbed by so many things and unwanted things. I what we call unwanted calls. அது எடுத்து பார்த்தா உங்களுக்கு விவரமா I will send you insurance right insurance ஆரம்பிச்சு so many things are there என்ன. எல்லாம் பரிகிரகம் தான் வந்து அதனால அப்பரிகிரகம் என்ன. அதனால we should try to convert as many necessities as possible to luxury and not accept allow luxuries to be converted to necessities. Waste converting luxuries to necessities is a harm. Therefore, convert necessities to luxuries. இது வேண்டாம், I can manage without this, I can manage without that, then less problems for you, more time to enjoy Gita. So, அப்புறம் then another thing is அவருக்கு வந்து அகிரிச்சலன்னா also attitude of sharing, கொடுக்கிறது ultimately you have to leave everything and go. Some stage or other you have to leave everything and go. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன் எப்படி பொசிஷ் பண்றதும் சர்ச்சோ புத்திஷா இருக்கணும் என்ன. so that you get used to the idea of என்ன parting with things. கொடுக்கிறது மனசு வரமாட்டேங்குது இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. எல்லா பண்ணி எவ்வளவோ சம்பாதிச்சு சொத்து சந்திச்சுட்டு கடைசியில் குழந்தை அனுபவிக்கிறார், அனுபவிக்கிறதா டிஸ்பேட் பண்றது அமைதியாக
இல்லையா? அதனால whatever you can you want, not that don't give in a channel, say please sir, yes, and then share it with others even when you are there. Yeah, that will be a good sort of attitude. அக்கீச்சனை அப்படிங்கிறது இவ்வளவு இருக்குல்ல. அப்புறம் அலீகன்னா மிதமாக கர்மாக்களை செய்தவர். என்ன அதாவது he is not a workaholic. என்ன எதுக்குன்னா சில workaholicனா his time for spiritual sadhana. என்ன உத்தாகார விகாரஸ்ய உத்த சேஷ்டஸ்ய கர்மசு அப்படிங்கிறதுல என்ன உத்த ஆகார சரியா சாப்பிடணும் விதமா உத்த ஆகார விகாரஸ்ய சுத்த கர்மஸ்ய ஆக்டிவிட்டிஸும் ஓரளவுக்கு நிதானமாக கண்ட்ரோலா இருக்கணும். என்ன அப்படிங்கிறது அநீகா அப்படிங்கிற சொல்ல விளக்கம். ஐடியா இஸ் இட் ஃப்ரீஸ் யுவர் மைண்ட். என்ன யூ ஃப்ரீஸ் யுவர் மைண்ட் ஃபார் திஸ். என்ன ஃபார் திஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சூட்டுக்கு நம்ம மனசுக்கு டைம் கொடுக்கணும். என்ன சரி. அப்புறம் மித புக்குனா குறைவாக சாப்பிடுபவன் அப்படிங்கிற. என்ன குறைவாக சாப்பிடனா விதித்து செய்தி லக்வாசியில 18வது அத்தியாயத்துல லக்வாசினா குறைவாக சாப்பிடுறவங்க. அதுக்கோசம் ரொம்ப குறைச்சலாகவும் வேண்டாம். நாட்டியஸ்மஸ்து யோகோஸ்து நச்சாஸ்யந்தஸ் மனஸ்மதா. அதாவது ரொம்ப சாப்பிட யோகங்கிறது ரொம்ப சாப்பிடுறவங்களுக்கும் கிடையாது, சாப்பாடே இல்லாத குணங்களும் கிடையாது. ஸோ யுக்தாகாரம், அதான் யுக்தாகாரங்கிறது அவருக்கு தான் இது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி சாப்பாட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறார். இது எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு மேலாக பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பிகாஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது இருக்கிற சொல்றாருன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் தான். என்ன சாப்பாட்டுல போய் தூக்கம், தூக்கத்துல சாப்பாடு ரெண்டு பேரும் என்ன வேலை குறைவாக சாப்பிட்டு ஹேவ் தி டைம் ஃபார் ஸ்டடி, தியானம், இதெல்லாம் ஒரு டைம் வச்சுக்கோ அப்படிங்கிற ஐடியா சொல்றாரு. அப்புறம் சாந்தா அநீகா இந்த புக்கு சாந்தா. சாந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பட் சாந்தான மன அமைதி. பட் நீங்க வந்து மன அமைதி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு கிளம்பி அட்டை இந்த ஆர்டர் இல்லைன்னா இவங்க கடையில் போய் மன அமைதி வாங்கிட முடியுமா? மன அமைதியில எப்படி கிடைக்கிறது? ஹவு டு கெட் சாந்தா? மனசுங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இல்லையா? இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இல்லை அர்ஜுன் எழுதுகிறான் சஞ்சலம் கிருஷ்ண பிரமாதி பலவர்கள் தஸ்யாரம் நிகிரகம் பண்ணி வாழ்வு சுதூஷ்கிரம் அப்படின்னாலே சுதூஷ்கிரம் இல்லையா? 6வது அத்தியாயத்துல இல்லையா? மனசு ஓடிவே இருக்க மனசு எப்படி கட்டுப்படுகிறது? இது காட்டப்பட கட்டுப்படுத்துன்னா மனசு கட்டுப்பட முடியாது. அப்படி கிருஷ்ணர் சொல்றதுக்கு 2 உபாயம் சொல்றாரு. அபியாசம் வைராகியம் சர்டிஃபிகேட். அபியாசம்னா என்ன? பிராக்டிஸ். ஒரு சமயத்து மனது இருக்கும் பிடிச்சு தியானம் பண்ணுறது மனசு கெட் இன்டு தி ஹேபிட் ஆஃப் மெடிடேஷன். என்ன பண்றோம்? மனசு ஒன்று அதுதான் அபியாசம் இருக்கு. பண்ண இந்த போன செதற மனசு கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் ஃபாலோ ஒன் ட்ராக், ஒன் லைன் இல்லையா? இது அபியாசங்கிறது. வைராகியம் என்ன? மனம் எங்க போறது? மனசு உள்நோக்கி போகுது. பிரச்சனை ப்ராப்ளமே எனக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். மனசு எப்பவும் வெளிநோக்கி பராமரிச்சாலும் வெளிநோக்கி கஷ்டமா பராமரிச்சு என்ன பகவான் கிடைக்கிற வெளிநோக்க காது வெளிநோக்கி சொல்றது தான் கேட்கறது, உள் சொல்லிட்டு கேட்கறது. இன்னும் நிறைய சொல்ல இருக்கு. நம்ம சாப்பிட்றது கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா காது வெளியே தான் கேட்கறது, கண்ணு வெளியே தான் பார்க்கறது, உள்ள நோக்கி பார்க்கறது இல்லை. அதனால நம்ம வந்து டிஸ்ட்ராக்டட் பை சோ மெனி திங்ஸ். எனக்கு இது போகணும் அது போகணும் இது போகணும். ஸோ இந்த லைஃப் ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆஃப் திஸ் ஏரியாஸ். இது இந்த சினிமா என்ன இருக்கு பாரு சீலிகம் அப்படின்னு படம் வந்திருக்கு. ரொம்ப நேரம் அமிதாப் பச்சன் முன்ன ஆக்ட் பண்றதுன்னா ஓடணும் நாங்கள் கண்ணு சொல்றது காது கேட்க இந்த கச்சேரி என்ன இருக்கு இன்னைக்கு இந்த லால்குடி ஜிஜியா கிருஷ்ணன் பயணம் வாசிக்கிறான் நாம சலப்பு அப்படி காது கேட்க சொல்றது. ஸோ இவ்வளவெல்லாம் இருக்கிறப்ப எந்த பகவான
is going to be there is a time. All the time these indriyas are taking away from the purpose for which we are born. அதனால அந்த மனசுக்கு என்ன ஞானம் ஒன்றுதான் என்ன அந்த சாந்தியை கொடுக்கும். நாஸ்தி புத்தி யுக்தஸ்ய ரசாயுக்தஸ்ய பாவனா ரசாபாவ அதாவது சாந்தி அசாந்தஸ்ய குதம் சுகம் முதலாவது சொன்னார். என்ன அயுக்தஸ்ய ஒன் இஸ் நாட் மனது நிலையில யுக்தமா இல்லாததுனா நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய அவனுக்கு ஞானம் ஏற்படாது. நாஸ்தி நயுக்தஸ்ய பாவனா இந்த பாவனை ஈஸ்வரனை பற்றிய எண்ணமோ அந்த மோட்சமோங்கிற எண்ணமோ அந்த பாவனை நாஸ்தி புத்தி யுக்தஸ்ய பாவனை அந்த பாவனை ஏற்பட நபாவசிய नास्ति बुद्धि युक्तस्य शांति அந்த பாவம் இல்லாததுன்னா சாந்தி கிடையாது. அசாந்தஸ்ய குத சுகம். அதனால சாந்திங்கிறது அந்த பாவனை மனசை ஈஸ்வரன் எழுதி வச்சு அந்த அல்டிமேட்லி ஆத்மா எப்படி முயற்சி பண்ற அதுலதான் நமக்கு சாந்திங்கிறது கிடைக்கப்படுறது அல்டிமேட்லி என்ன. அதனால ஞானம் ஒன்றுதான் ஹெல்ப் பண்ண சாந்த ஸ்திரமான சாந்தம் ஏற்படணும்னா என்ன அந்த ஞானம் ஒன்றுதான் அப்படிங்கிறது ஞானியை பற்றி சொல்லிருக்கோம். ஸ்திரக மன உறுதி என்ன இந்த புத்திமான்னு சொல்லுகிறார். எனக்கு மன உறுதினா என்ன வாழ்க்கையில அடைய வேண்டியது என்ன அப்படிங்கிறது கிளியர் கான்செப்ட் அண்ட் அன்வேவரிங் எஃபர்ட் மாறாத என்ன அந்த எஃபர்ட் அச்சீவ் தட் వ్యవసాయాత్మికాభివృద్ధి ఏకేంద్రం బహుశాఖాచలం కష్ట బుద్ధయో అవ్యవసాయిన వ్యవసాయాత్మికాభివృద్ధిన ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி என்ன போகக்கூடிய ஒரு மனசு இதுதான் எனக்கு வேண்டும். அதுதான் விவசாயக்காரர்கள் எனக்கு மோட்சம் வேண்டும், எனக்கு ஈஸ்வரன் வேண்டும். என்ன ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு பக்தி லாங்குவேஜ், ஒண்ணு ஞானம் லாங்குவேஜ். அப்படிங்கிற விவசாயாத்மிக்காக அதுவும் திடமா இருக்கணும். என்ன while you are functioning in the world, that your ultimate goal is that. என்ன அது உறுதியா இருக்கணும். அந்த உறுதி ஞானிகளுக்கு அந்த உறுதி இருக்கு. என்ன மகாத்மாவுடைய உறுதி இருக்கு. என்ன அப்புறம் மச்சரணா மச்சரணன்னா என்னிடம் சரணமடைந்தவன். என்ன மகாத்மாவுடைய பகவான் மேல அந்த பக்தியிலேயே மாம்து அவ்யவிச்சாரண யோகோட பக்தி யோகோட செய்ய வேண்டியது. மாம்து அவ்யவிச்சாரண கொஞ்சம் கூட நெருங்காத விலகாத பக்தி யோகோட செய்யறது பக்தியால் சரணமடைந்தவன் அப்படின்ட்டு பதினோராவது சொல்லிட்டு இந்த குணங்களை சொல்லுது. அதுன்னு சொல்ல என்ன என்னிடம் அந்த ஸ்திரமான ஒரு பக்தி ஈஸ்வர பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரணா என்ன ஆனா சரணம்னா என்ன கர்த்தாவா காரியங்களும் செய்யறதோ எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக செய்யறது. பலன் கிடைக்கிறப்போ எல்லாருக்கும் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கிறது. அதனால ஈஸ்வரன் உன்னை விட்டு எப்போதுமே விலகி இல்லை. மனசுல ஆல்வேஸ் கர்மயோகத்திலும் சரி, உபாசனையோடும் சரி, அல்லது ஞான யோகத்திலும் சரி, ஆல்வேஸ் ஈஸ்வரனை மனதில் வைத்துக்கொண்டு லாஸ்ட் ஸ்டேஜ் வேற ஞானம் முழுந்து வெளியினோம். என்ன ஞானித்து ஆத்மீகமேவன் நான் வேறல்ல பகவான் வேறல்லைங்கிற அந்த ஞானம் சொல்லிக்கிறவங்க ஈஸ்வரன் கூடவே கூடவே இருக்கணும். இந்த பக்தி எனக்கு இருக்காலும் விட முடியாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரணா அப்படின்னு சொன்ன. அப்புறம் முனிகி அப்படின்னா முனிகின்னா முனினா மனமா முனிகி அப்படின்னு ஒண்ணு உண்டு. இல்ல அவன் மௌனம் காட்டுறவங்க முனிகினா ஹூஸ் மௌனி. இல்ல ஹூஸ் ஸ்பீக் அன்னெசரி. என்ன பேசுறதுன்னா ஆத்மா ஈஸ்வரன் அது ஒன்றுதான். என்ன அதர்வைஸ் உலகத்தை பற்றியும் பேச்சுக்கோங்கிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் உலகம் நித்திய ஒரு பெரிய அனித்தியம் நான் தெரியும். அதனால அவனுக்கு வாட் இஸ் தட் டு டாக்? There's nothing to talk. Let us talk
பேசினாங்கன்னா அவனுக்கு எப்படி ஈஸ்வரனை பக்தி பண்றதுக்கு அல்லது எப்படி சாதனை வச்சுக்கிறது, எப்படி ஆத்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை, அதுதான் அவனுடைய ஒரே பேச்சு. என்ன அவன் வந்து அப்புறம் இது வந்து அது ஹையஸ்ட் லெவல். அந்த லோவர் லெவல் முருங்கி சொல்றோம், மனனா முருங்கி. என்ன வாழ்க்கையில கஷ்டங்கள், துக்கமான சம்பவங்கள் ஏற்படும் பொழுதோ, கஷ்டங்கள் நிகழும் பொழுதோ என்ன அதனால உட்கார்ந்து போகாம அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டோ அதில் உள்ள விஷயத்தில் நல்ல விஷயத்தை தெரிவித்துக்கணும். How to convert a disaster to an opportunity. இதுல என்ன கற்றுட்டேன், நான் என்ன பண்ணணும் இருக்கோ அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுனே அவன் தான் இருக்கிறார் இந்த லெவல்ல. டாப்பி இந்த அஜ்ஞானி லெவல்ல பேசுறப்போ என்ன எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் அதனுடைய கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக் கொண்டு அதனால் ஏற்படும் துக்கங்களை கஷ்டங்களை விட்டுவிட்டு அதில் உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக் கொண்டு அதனால் முன்னேறுகிறவன் அப்படிங்கிற மொழி அப்படின்ட்டு there is no எல்லாம் always pro action, no reaction. என்ன இல்லை இதனால என்ன பண்ணலாம், அடுத்தாப்புல என்ன பண்றது, என்ன கட்டணும் அப்படிங்கிறதோ அவன் தான் மொழி அப்படின்னு சொல்ல. இப்போ அடுத்தாப்புல நெக்ஸ்ட் ஸ்லோகம் அடுத்த கிளாஸ் எடுத்துக்கிறது சில நான் படிச்சுட்டேன். see that அப்புறமத்தோ 31 So, இதுல எல்லாம் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ப்ளீஸ் ரிமெம்பர், இதெல்லாம் குழந்தைகளுக்கு அறம் செய்யறது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற ஐடியா இல்லை. இதெல்லாம் ஞான பாதையில போறதும் எந்த மாதிரி பெண்ணுகளை வளர்த்து கொண்டா அவருக்கு மனசுல இந்த ஆத்ம ஞானம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஐடியால பகவான் சொல்றது. இதெல்லாம் சத்புருஷனுடைய லட்சணங்கள்னு சொல்றாரு. என்ன இந்த சத் சங்கத்துல இருந்து இந்த மாதிரி பீப்போடு டீல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த பண்புகள் ஆட்டோமேட்டிக்கா வரும் நமக்கு. என்ன நம்ம பேச போற விஷயங்களோ, நம்ம பார்க்க போற விஷயங்களோ, டிஸ்கஸ் பண்ற விஷயங்களோ எல்லாம் இந்த சத்புருஷ ரசோகத்து தான். அதனால நமக்கு நம்ம மனசு வந்து இந்த தெளிவுங்கிறது ஏற்படும். அதனால இப்ப இதே வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் இருந்தது அல்லது சம்திங் எல்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேசப்பட்ட விஷயம் வேற, எப்படி இது பண்ணலாம், எப்படி பணம் ஜாஸ்தி பண்ணலாம், எந்த மாதிரி மெத்தட் பண்ணா ஸ்டேட் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் சோதனை திங்ஸ் வருது. அந்த மாதிரி போகாம நம்ம இங்க வந்து நம்மளுடைய லட்சியங்கிறது ஞானம் மோட்சம் அப்படின்னு இருந்ததுன்னா கிருஷ்ணர் வந்து என்ன பாதையில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து சத்புருஷ லட்சணங்களை சொல்றார். அப்புறம் சத்புருஷ லட்சணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்தியை பற்றி சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் பக்தி எப்படி எந்த விதமான பக்தி அப்புறம் சொல்லப்படுறாரு. பட் முதல்ல தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ரிக்வயர்ட் என்ன ஃபார் நமக்கு ஆல்ரெடி வி ஹேவ் சம் ஆஃப் தெம். நம்ம வந்து கான்சியஸா நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இந்த ஏரியால பண்ணிட்டா ஒரு மனசு இந்த பக்குவத்தை அடைந்து நீ இந்த ஆத்ம ஆன்மீக இதுல பாதையில முன்னேறி சீக்கிரமா அந்த லட்சியத்தை அடைவே அப்படிங்கிற ஐடியா சொல்ல. ஸோ இந்த ஸ்லோகத்தை அடுத்த பிரச்சனை எடுத்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ ஹரி ஓம்.
இது வந்து ஸோ இந்த கண்ட்ரோல்ங்கிறது ஒரு விஷயம் கண்ட்ரோல் என்ன, நம்ம பார்க்கறது நல்லதா பார்க்கணும், கேட்கறது நல்லதா கேட்கணும் என்ன, அப்படிங்க சாப்பிடுறது சரியா, நாட் ஜங்க் ஃபுட் என்ன. ஜங்க் ஃபுட்டை பற்றி இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி ஒரு ஹெல்த் இஸ் எஃபெக்டிவ் சொன்னா டீட்டெயில் பார்த்தேன் என்ன. ஸோ அது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். சாப்பிட்றது மிதமாக சாப்பிட்றது, எந்த அளவுக்கு சாப்பிட்றது, ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம பார்க்கறது என்ன விஷயங்களை பார்க்குறோம், கேட்கறது என்ன விஷயங்களை கேட்கணும். even though it is very difficult to regulate all these nowadays, but that control இந்திரிய நிகிரகம் என்ன. ஸோ இந்த நிகிரகம் கண்ட்ரோல்ங்கிறது நாட் இந்த கண்ட்ரோல் ஃபோர்ஸ்ட் கண்ட்ரோல் இல்லை, வாலண்டரி செல்ஃப் கண்ட்ரோல் மஸ்ட் பி தேர் அப்படிங்கிற ஐடியால தாந்தம்னு சொல்றார். அப்புறம் மிருதுகுன்னா இந்த ஞானிங்கிறவர் இந்த மகாத்மா சாஃப்ட் ஸ்போக்கன் என்ன, எல்லா டீலிங்லையுமே ஹி சாஃப்ட், டசன்ட் ஹேவ் டு பி ஹார்ட் ஆர் ஹார்ஷ் என்ன. இதே தான் கீதையில 16வது அத்தியாயத்தில் சொல்றது மார்தம் கீர சாப்பலம்னு சொன்ன 16வது அத்தியாயத்துல தெய்வாசுர சம்பத்தியில தெய்வ சுப்பத்தியில சொல்றது மார்தம்னா மிருதுவான குணம் என்ன என்ன, அட் பிசிக்கல் வர்பல் பேசுறதுலயோ செய்கையிலையோ எல்லாத்துலயும் there is a softness. இவன் இந்த புஸ்தகத்துக்கு இங்க வைக்கிறதா கூட தொப்புன்னு போட மாட்டான் என்ன. so there will be a softness in his whole dealing என்ன. அப்புறம் சுச்சிஹின்னா கிளீன், சுத்தமான தேகமும் சரி, வாக்கும் சரி, மனமும் சரி, எல்லாத்துலயும் எல்லா அளவிலும் சுத்தமா இருக்கிறவன் என்ன சுச்சிஹி என்ன. அதே இடத்துல அதே ஐடியா எடுத்துக்கலாம், மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மநேக்கம், அதே மாதிரி தான் அதுவும் ஒரு சுத்தியை தான் காமிக்கிறது என்ன. கிளீன் அப்சல்யூட்லி, ஒரு பொல்யூட்டட் இல்ல, மைண்ட் பொல்யூட்டட், வேர்ட்ஸ் பொல்யூட்டட் அப்படி இல்லை, இல்ல கிளீனா இருக்கிறவன் என்ன. அகிஞ்சன அப்படிங்கிறது அனதர் இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. சுச்சிஹி அகிஞ்சன. அகிஞ்சனா எது இருந்தாலும் போறோம், சிம்பிள் லிவிங் என்ன என்ன. அதாவது ஈக்குவல் டு அபரிகிரகன்னு என்ன சொல்றோம், சாமான்களை அக்யூமுலேட் பண்ற பொருளை சேர்ப்பது அப்படிங்கிற இல்லாம இருக்கு. சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் சொல்லுவா என்ன. மினிமம் ஃபார் லைஃப் வாட் இஸ் ரிக்வயர்ட். மினிமம்னா என்ன, மினிமம் எசென்ஷியல் கம்பன்சரேட் வித் நம்மளுடைய நிலைமையை பொறுத்து எது மினிமம். நம்ம ஜெனரலா நம்ம என்ன பண்றோம், luxuries become necessities என்ன. எது once upon a time was considered as luxury has today become a necessity இல்லையா. ஃபேன் இல்லாம ஒரு காலத்துல ஃபேன் இல்லாம தூங்கிட்டு இருக்காங்க நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ் டைம்ல வச்சுக்கோங்களேன். ஐ ஹவ் சீன் ஒன் டைம் எங்கர் டேஸ்ல எலக்ட்ரிசிட்டி கூட இருக்காது, ஃபேன் இருக்காது, லைட்லாம் இது ஹரிக்கன் லைட்டை கிளீன் சுத்தம் பண்ணி அதுக்கு விபூதி எல்லாம் போட்டு தொடச்சி கிடச்சி வச்சு அதுக்கு எண்ணெய் போட்டு பார்த்து வில்லேஜஸ் எல்லாம் ஃபேன் நிறைய கொஸ்டின் லைட்டே கிடையாது, ஃபேன்ங்கிறது பிரச்சனை கிடையாது. அப்படிதான் படுத்துனது தூங்கலையா இதுக்குள்ளேயே இருந்தா அப்புறம் பவர் வந்தது, எலக்ட்ரிசிட்டி வந்தது. எலக்ட்ரிசிட்டி இப்போ ஃபேன் இல்லாம தூங்க முடியல, அடுத்த லெவல் போச்சுன்னா ஏசி இல்லாம தூங்க முடியல இல்லையா. நமக்கு இட் பிகம்ஸ் எது லக்ஸரி நினைச்சிட்டு இருந்தாலும் தட் பிகம்ஸ் நெசசிட்டி, அது இல்லாம முடியாதுன்னு ஆயிடுறது. இவன் வந்து எப்படின்னா இவன் அகிஞ்சனங்கிறவன் he lives a simple life என்ன, not accumulate things. சுரமந்திர கருமூல நிவாச சையாபூதலம் அச்சிரம் வாசக சர்வபோக பரிகிரக தியாக கசிய சுகம் ந கரோதி விராக பஜகோதத்தில் சொன்னா இல்லையா. அவன் வந்து சுரமந்திர கரு மூல நிவாசக, வீடு என்னன்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தினோட அடிதான் அவனோட வீடு. நிவாசக சையா பூதலம் தரதான் அவனுக்கு படுக்க, அஜினம் வாசகா தோல் தான் அவனுடைய உடை. சர்வபோக பரிகிரக தியாக, எல்லா பரிகிரகம் அக்யூமுலேஷன்ஸையும் விட்டுட்டு முகங்களை விட்டு அப்படி இருக்கிறவன் கசிய சுகம் ந கரோதி, அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். அவனுக்கு he is the happiest person. I care for nobody, nobody cares for me என்ன அந்த ஆட்டிடியூட் என்ன. I lives a free life. நான் காப்பாற்றணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன. இதுக்கு வாங்கிட்டோம் ஒரு விஷயம் வாங்கிட்டோம்னா அதுக்கு வாரண்டி பீரியட் போச்சு, அப்புறம் அதுக்கு ஆனுவல் கான்ட்ராக்ட் என்ன, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியுது இல்லை. நமக்கு இது என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து எத்தனையோ காரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், பிசிக்கலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு பிசிக்கல் கெப்பாசிட்டி என்ன. இப்போ வந்து நான் வந்து நாட் போட் ஒன்லி மிக்சி அண்ட் கிரைண்டர், ஈவன் காட் படிக்கல இது கட்டில படுத்துக்கிறது கூட என்ன. ஐ ஃபைண்ட் நவ் நம்ம தரையில உட்காந்து எழுந்திருக்க முடியாது இல்லை, படுத்து தரையில தான் பாயில படுத்துட்டு எழுந்திருந்த ஒரு காலத்துல என்ன. நாட் கோல் சைடு கோ பேக் டு ஜங்கிள் நான் சொல்லல. என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வர வர நம்ம பாடி யூஸ் பண்ணாம அதுக்கப்புறம் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம், ஷோல்டர் ப்ராப்ளம்,
அது அவங்ககிட்ட போறதா இது சர்ஜரியா, so many things இல்லையா. ஸோ இதெல்லாம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் did not present these problems என்ன. ஸோ don't mistake, it doesn't mean you go back to the இதுன்னு சொல்லலை. what I am saying is there is value in that simple living. நமக்கு என்ன, what is the value in simple living? என்ன வேல்யூ? நம்ம ப்ரொசஷன் ஜாஸ்தி இல்லாதனால என்ன இது அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றது என்ன, அப்புறம் அது இல்லாத போனா படுற கஷ்டம் என்ன, இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. நமக்கு மனசுல every new acquisition produces a responsibility in our mind how to maintain it and getting used to it. அது இல்லாம எப்படி இருக்கிறது என்ன, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக். மிக்ஸி ரிப்பேர் ஆப்படுத்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட் பை இல்ல ப்ராப்ளம் என்ன. சோ இல்லையா, அந்த மாதிரி நம்ம மைண்ட் நடக்குது. ஒரு காலத்துல ஒண்ணுமே எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன, இப்போ ஒன்னு 100 ஐட்டம்ஸ் நமக்கு மைண்ட், ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் ப்ராப்ளம் கொடுக்கும் என்ன. ஒரு நாளைக்கு ஃபேன் வேலை செய்யாது, ஒரு நாளைக்கு ஏசியில ப்ராப்ளம் வரும், ஒரு நாளைக்கு மிக்ஸி வேலை செய்யாது, ஒரு நாளைக்கு. ஸோ இதுக்கு ஓடணும் அதுக்கு ஓடணும். வேர் இஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டடி? தியானத்துக்கு எங்க டைம்? மைண்டை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு எங்க டைம்? ஸோ இந்த பொசஷன்ஸ் ஜாஸ்தி இருக்க ஓன்லி ப்ராப்ளம்ஸ். ஸோ அட் சம் பாயிண்ட் என்ன சொல்றேன், ஓகே அப் டு பாயிண்ட் நம்ம ஏதோ அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, இது வேணும். ஐ டோன்ட் சே கோ அகெயின்ஸ்ட் ஹியூமன் நேச்சர்னு சொல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட வேண்டியதுதான் எல்லாத்தையும் எல்லாம். அண்ட் பட் என்ன, பட் கோர்ஸ் ப்ராப்ளம் we are used to certain things, we cannot give them up. That problem will be naturally there, but at least don't accumulate future things. For example, now I refuse to learn the nuances of a cell phone. சில பேர் இந்த செல்போனை வச்சுட்டு இது பண்றாங்க. so many things you can do on the cell phone. அதுல இருந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம், உன்னோட இமெயில பார்க்கலாம், உன்னோட இதை பண்ணலாம். இன்னொரு விஷயத்தை கத்துட்டு அப்புறம் அதோட அந்த செல்லோட உயிரை விட்டுண்டு என்ன, அண்ட் பீயிங் டிபெண்டன்ட் ஆன் தட். அந்த செல்போன் எப்ப வேணாலும் யார் வேணாலும் ரிங் பண்ணலாம் என்ன. அந்த நீ சரி நான் இது பண்ணி மிஸ் கால்ல ரெஸ்பாண்ட் பண்றேன், நான் பண்ணேன், ஏன் திருப்பி பண்ணல. see so many problems are coming along with that. அந்த ஒரு சின்ன கேட்ஜெட் ஒண்ணு அது நமக்கு அடுத்த பத்து ஸ்டைலா இருக்கு பாக்கிறதுக்கு, எல்லாரும் பண்றோம் என்ன. பட் அது எத்தனை விதமான தொந்தரவுகளை நமக்கு கொண்டு வருது நமக்கு தெரியறது இல்லை என்ன. நம்ம சரி நான் என்ன சொன்னேன், மேபி பிசினஸ் மேன் ஆர் எனக்கு பிசினஸ் வேண்டியிருக்கு, எவ்வளவு பேரை கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியிருக்கு, இது உபயோகமா இருக்கு என்ன. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மாதிரி ரிட்டையர்ட் இஃப் யூ ஆர் கமிங் டு திஸ் ஆத்மஜான இந்த பாத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, this is what I personally think. I don't want to be disturbed by so many things, unwanted things. அதில் பாதி கால் unwanted calls. அதுக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு இது வேணுமா, அது செல்யூ இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சு so many things are there என்ன. எல்லாம் இந்த பரிகிரகத்தினால தான் வருது. அதனால அபரிகிரகம் என்ன. அதனால we should try to convert as many necessities possible to luxury and not allow luxuries to be converted to necessities. யோசிச்சு பாருங்க, converting luxuries to necessities is a harm. Therefore convert necessities to luxuries. இது வேண்டாம், I can manage it on this, I can manage it on that. Then less problems for you, more time for Uddhava Gita. So அப்புறம் then another thing is அவருக்கு அகிஞ்சனா also attitude of sharing. கொடுக்கிறது ஒருத்தருக்கு ultimately you have to leave everything and go. Some stage or other you have to leave everything and go. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொசஷன் டீப் பொசஸ் பண்றதும் also புத்திசாலித்தனம் என்ன. so that you get used to the idea of என்ன parting with things. கொடுக்கறது மனசு வரமாட்டேங்கிறது இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா என்ன. எல்லாம் பண்ணி எவ்வளவோ சுபாய்ச்சு சொத்து சேர்த்துட்டு கடைசியில் ஒரு குழந்தைகள் தான் அனுபவிக்க போறாளா டிஸ்பேட் பண்ண போறாங்க, நமக்கு தெரியாது. you don't know what it is இல்லையா. அதனால whatever you can you want, not the goal people சொல்லலாம். say please yes, and then share it with others even when you are there. Yeah, that will be a good sort of attitude. அகிஞ்சன அப்படிங்கிறது இவ்வளவு இருக்கு இல்லை என்ன. அப்புறம் அலீகனா மிதமாக கர்மாக்களை செய்பவன் என்ன. அதாவது he is not a workaholic என்ன. எதுக்குன்னா இஸ் நாட் a workaholic-னா yes time for spiritual sadhana என்ன. உத்தாகார விஹாரஸ்ய உத்த சேஷ்டஸ்ய கர்மசு அப்படின்னு சொல்றாங்க என்ன. யுக்த ஆகார சரியா சாப்பிடணும் விதமா, யுக்தாகார விஹாரஸ்ய பிளே, யுக்த கர்மஸ்ய வேலையும் ஆக்டிவிட்டிஸும் ஓரளவுக்கு நிதானமாக கண்ட்ரோலா இருக்கணும் என்ன. அப்படிங்கிறது அநீக அப்படிங்கிறார். so that எல்லாரும் பாருங்க, ஐடியா இஸ் இட் ஃப்ரீஸ் யுவர் மைண்ட் என்ன. யூ ஃப்ரீஸ் யுவர் மைண்ட் ஃபார் திஸ் என்ன, ஃபார் திஸ்
ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு நம்ம மனசுக்கு டைம் கொடுக்கணும். என்ன சரி. அப்புறம் மித புக்குன்னா குறைவாக சாப்பிடுபவன் அப்படிங்கிறார். என்ன குறைவாக சாப்பிடணும்? விவிக்த சேதி லக்வாசின்னு 18வது அத்தியாயத்துல லக்வாசின்னா குறைவாக சாப்பிடுறவன். அதுக்கோசரம் ரொம்ப குறைச்சலாகவும் வேண்டாம். நாத்தியஸ்னஸ்து யோகோஸ்தி நச்சாஸ்யந்த மனஸ்மதா. அதாவது ரொம்ப சாப்பிட யோகங்கிறது ரொம்ப சாப்பிடுறவனுக்கும் கிடையாது, சாப்பாடே இல்லாத இருக்கிறவனுக்கும் கிடையாது. சோ யுக்தாகாரம், அதான் யுக்தாகாரம்ங்கிறது அவனுக்கு தான் இது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி சாப்பாட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு மேலான டோன்ட் ஓவர் ஈட். பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிளட் பிரஷர் ப்ராப்ளம், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இங்கே இருக்க சொல்றாருன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் தான். என்ன சாப்பாட்டுக்கு அப்புறம் தூக்கம், தூக்கத்துக்கு அப்புறம் சாப்பாடு, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப். என்ன மேல குறைவாக சாப்பிட்டு ஹேவ் த டைம் ஃபார் ஸ்டடி, தியானம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வச்சுக்கோ அப்படிங்கிற ஐடியாவில் சொல்றாரு இவர். அப்புறம் சாந்தா இந்த புக்கு சாந்தா. சாந்தான்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன, பட் சாந்தான மன அமைதி. பட் நீங்க வந்து மன அமைதி எனக்கு போகணும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு கேன் பி அப்டைன் ஆர்டர். இல்லைன்னா இங்க கடையில் போய் மன அமைதி வாங்கிட முடியுமா? மன அமைதி எப்படி கிடைக்கிறது? ஹவு டு யூ கெட் த சாந்தா? மனசுங்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இல்லையா. இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதுல அர்ஜுன் நினைக்கிறான் சஞ்சலம் மன கிருஷ்ண பிரமாதி பலவத்துடன் தஸ்யாம் நிகிரகம் பண்ணி வாயு சுதூஷ்கிரம் அப்படின்னாலே கிருதம் சுதூஷ்கிருதம் இல்லையா 6வது அத்தியாயத்துல இல்லையா. மனசு ஓடிட்டே இருக்க மனசு எப்படி கட்டுப்படுத்துறது? இது காத்த கூட கட்டுப்படுத்தணும், மனசு கட்டுப்பட முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றதுக்கு 2 உபாயம் சொல்றார். அபியாசம் கௌந்தேய வைராகியம் சபிரிஹியதே. அபியாசம், அபியாசம்னா என்ன? பிராக்டிஸ். ஒரு சமயத்து மனசு ஓடுறப்போ எடுத்து வச்சு தியானம் பண்றது மனசு கெட் இன்டு தி ஹேபிட் ஆஃப் மெடிடேஷன். என்ன பண்றோம்? மனசு ஒரு நிலையை அதான் அபியாசம்ங்கிறது. பண்ண 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 இந்த போடுற செதற மனசு கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் ஃபாலோ ஒன் ட்ராக், ஒன் லைன் இல்லையா. அபியாசம்ங்கிறது. வைராக்கியம்ன்றது என்ன? மனம் எங்க போறது? மனசு உள்நோக்கி போக முடியாது. போச்சு நமக்கு ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஆத்மா புரிஞ்சு வந்துடுவோம். மனசு எப்பவும் வெளியில ஓடிருக்கு. பராஞ்சகாலும் வெளிநோக்கு தஸ்மாத் பரான் பசியந்தி. என்ன பகவான் படைச்சுட்டா வெளியில ஓடுற மாதிரி. காது வெளியில சப்தத்தை தான் கேட்கறது, உள் சப்தத்தை கேட்கறது. உள்ள நிறைய சப்தம் இருக்கு, நம்ம சாப்பிடுறது, கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா காது வெளியே தான் கேட்கறது, கண்ணு வெளியே தான் பாக்குறது, உள்ள நோக்கி பாக்குறது இல்லை. அதனால நம்ம வந்து we are distracted by so many things. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். ஸோ நம்ம லைஃப் பூரா we are following the dictates of these indriyas. இது இப்போ தான் இருக்கு பாரு, இந்த சினிமா ரொம்ப நேரம் இருக்கு பாரு, சீனிக்கம் அப்படின்னு படம் வந்திருக்கு. போய் பாருங்க, ரொம்ப நேரம் அமிதாப் பச்சன் ரொம்ப ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஓடுறோம் நம்ம. ஏன்னா கண்ணு சொல்றது, காது கேட்கணும். இந்த கச்சேரி ரொம்ப நேரம் இருக்கு. இன்னைக்கு இந்த லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன் இன்னைக்கு வயலின் வாசிக்கிறான், நாதோ பசங்க போ அப்படின்னு காது கேட்க சொல்றது ஒரு. ஸோ இவ்வளவுலாம் இருக்கிறப்ப எங்க பகவானால உதவி டைம்? ஆல் த டைம் தீஸ் இந்திரியாஸ் ஆர் டேக்கிங் அவே from the purpose for which we are born. அதனால மனசுக்கு வந்து என்ன ஞானம் ஒன்றுதான் என்ன அந்த சாந்தியை கொடுக்கும். நாஸ்தி புத்த யுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவத சாந்தி அசாந்தஸ்ய குதம் சுகம். முதல் சொல்றார் என்ன, அயுக்தஸ்ய ஒன் இஸ் நாட் மனவும் ஒரே நிலையில யுக்தமா இல்லாதவனா நாஸ்தி புத்தி ரயித்தஸ்ய அவனுக்கு இந்த ஞானம் ஏற்படாது. நாஸ்தி நயுக்தஸ்ய பாவனா, இந்த பாவனை ஈஸ்வரனை பற்றிய எண்ணமோ அந்த மோட்சம் வேணுங்கிற எண்ணமோ அந்த பாவனை நாஸ்தி புத்தி அயுக்த நச்சாயுக்தஸ்ய பாவனா, அந்த பாவனை ஏற்படாது. நபாவஸ்ய நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாஸ்ய பாவனா நச்சாஸ்ய குத நச்சாபாவ சாந்தி. அந்த பாவம் இல்லாதவனா சாந்தி கிடையாது. அசாந்தஸ்ய குத சுகம். அதனால சாந்திங்கிறது ஏற்படுறது அந்த பாவனை மனசை வந்து ஈஸ்வரன் மேல வைக்க வச்சு அல்டிமேட்லி ஆத்மா பிடிக்கிற முயற்சி பண்றது. அதுலதான் நமக்கு அந்த சாந்திங்கிறது கிடைக்கப்படுறது அல்டிமேட்லி என்ன. அதனால ஞானம் ஒன்றுதான் அது ஹெல்ப் பண்ணும். இந்த சாந்தம் ஸ்திரமான சாந்தம் ஏற்படணும்னா என்ன, அந்த ஞானம் ஒன்றுதான் என்ன அப்படிங்கிறது இந்த ஞானியை பத்தி சொல்றாரு. அப்புறம் ஸ்திரக மன உறுதி என்ன, இதை பத்தி புத்திமான்னு சொல்லப்படுறார். எனக்கு
மன உறுதினா என்ன? வாழ்க்கையில அடைய வேண்டியது என்ன அப்படிங்கறத பத்தி கிளியர் கன்செப்ட் அண்ட் அன்வேவரிங் எஃபர்ட், மாறாத என்ன அந்த எஃபர்ட் டு அச்சீவ் தட். விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ்ச புத்தையோ அவ்யவசாயினா. விவசாயாத்மிகா புத்தின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி என்ன போகக்கூடிய ஒரு மனசு. இதுதான் எனக்கு வேண்டும், அதுதான் விவசாயிக்கா புத்தி. எனக்கு மோட்சம் வேண்டும், எனக்கு ஈஸ்வரன் வேண்டும். என்ன ரெண்டே ஒண்ணுதான், ஒண்ணு பக்தி லாங்குவேஜ், ஒண்ணு ஞானம் லாங்குவேஜ் அப்படிங்கிற விவசாயாத்மிகா புத்தி. அதுல திடமா இருக்கணும். என்ன while you are functioning in the world but your ultimate goal is that. என்ன அதுல உறுதியா இருக்கணும். அந்த உறுதி ஞானிங்கிறதுக்கு அந்த உறுதி இருக்கு. என்ன மகாத்மாங்கிறது அந்த உறுதி இருக்கு. என்ன அப்புறம் மச்சரணக, மச்சரணகன்னா என்னிடம் சரணமடைந்தவன். என்ன இந்த மகாத்மாங்கிறோம் பகவான் மேல அந்த பக்திங்கிறது மாம்து அவ்யபிச்சாரேன யோகேன பக்தி யோகேன சேவதே. மாம்து அவ்யபிச்சாரேன கொஞ்சம் கூட நழுவாத விலகாத பக்தி யோகேன சேவதே, பக்தியால் என்னிடம் சரணமடைந்தவன் அப்படின்ட்டு 13வது அத்தியாயத்தில் சொல்றதே இந்த குணங்களை சொல்றதே அதில் சொல்றாங்க. என்ன என்னிடம் அந்த ஸ்திரமான ஒரு பக்தி, ஈஸ்வர பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மத் சரணக என்ன ஆனா சரணம், மத் சரணகன்னா என்ன? கர்த்தாவா காரியங்கள் எல்லாம் செய்யறப்போ எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக செய்யறது, பலன் கிடைக்கிறப்போ எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கிறது. அதனால ஈஸ்வரன் உன்னை விட்டு எப்பவுமே விலகி இல்லை, மனசுல இஸ் ஆல்வேஸ் தேர். கர்மயோகத்திலும் சரி, உபாசனையும் போதும் சரி, அல்லது ஞான யோகத்திலும் போதும் சரி, ஆல்வேஸ் ஈஸ்வரனை மனதில் நினைத்துக் கொண்டோ. என்ன டெல்லிங் தி வெரி லாஸ்ட் ஸ்டேஜ் வேர் தி ஞானம் முழுந்து வெளியனோ. என்ன ஞானித்து ஆத்மைவமே மதம், நான் வேற இல்ல, பகவான் வேற இல்லைங்கிற அந்த ஞானம் ஸ்பிரிக்கிற வீட்டுல ஈஸ்வரன் கூடவே இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும். இந்த பக்தியை நம்ம ஒரு காலம் விட முடியாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மச்சரணஹா அப்படின்னு சொன்னார். அப்புறம் முனிஹி அப்படின்னார். முனிஹின்னா முனி, முனினா மனமா முனிஹி அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்ன அவன் வந்து மௌனம் காப்பவன்னு முனிகினா ஹூ இஸ் மௌனி. என்ன ஹூ இஸ் ஹூ டசன்ட் ஸ்பீக் அன்னெசரிலி. என்ன பேசுறதுன்னா ஒன்லி அபவுட் ஆத்மா, ஈஸ்வரன், இது ஒன்றுதான். என்ன அதர்வைஸ் உலகத்தை பற்றிய பேச்சுக்கள் கிடையவே கிடையாது. பிகாஸ் உலகம் நித்தியம் அவனுக்கு தெரியும், அனித்தியம் எல்லாம் தெரியும். அதனால அவனுக்கு வாட் இஸ் தட் டு டாக், there is nothing to talk. Let us talk about God, about this. அவன் பேசினான்னா அவனுக்கு எப்படி ஈஸ்வரனை பக்தி பண்றதுன்னுட்டு, அல்லது எப்படி சாதனைகள் செய்யறது, எப்படி ஆத்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்து, அதுதான் அவனுடைய ஒரே பேச்சு. என்ன அவன் வந்து அப்புறம் இது வந்து அட் தி ஹையஸ்ட் லெவல். அட் த லோவர் லெவல் முனிகின்னு சொல்லிட்டு மனநாத் முனிகி. என்ன வாழ்க்கையில கஷ்டம் துக்கமான சம்பவங்கள் ஏற்படும் போதோ, கஷ்டங்கள் நிகழும் போதோ என்ன அதனால உட்கார்ந்து போகாம அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டோ அதில் உள்ள விஷயத்தில் நல்ல விஷயத்தை கிரகித்துக்கணும். ஹவு டு கன்வெர்ட் டிசாஸ்டர் டு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல என்ன நான் கத்துட்டேன், நான் என்ன பண்ணணும் எடுத்து அப்பதான் தெரிஞ்சுக்கணும். அவன் தான் மூலிகிங்கிற இந்த லெவல்ல. இப்போ டாக்கட்டி இந்த அஜ்ஞானி லெவல்ல பேசுறப்போ என்ன எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொண்டோ, அதனால் ஏற்படும் துக்கங்களை கஷ்டங்களை விட்டுவிட்டு அதில் உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக் கொண்டு அதனால் முன்னேறுபவன் அப்படிங்கிறவன் முனி அப்படின்ட்டு. there is no எல்லாம் ஆல்வேஸ் ப்ரோ ஆக்ஷன், நோ ரியாக்ஷன். என்ன இல்லை இதனால என்ன பண்ணலாம், அடுத்தாப்புல என்ன பண்றதுன்னு என்ன கத்துணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவன் தான் முனி அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்தாப்புல நெக்ஸ்ட் ஸ்லோகம் அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். அது சில நான் படிச்சுடேன். லெட்ஸ் ரீட் தட். அப்புறமத்தோ 31. அப்புறமத்தோ கபீராத்மா ஸோ இதுல எல்லாம் ஒரு லிஸ்ட் ஆயிட்டு என்ன, பிளீஸ் ரிமெம்பர். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அந்த மாதிரி இது ஐடியா இல்லை. இதெல்லாம்
ஞான பாதையில போறவன் என்ன மாதிரி பண்புகளை வளர்த்து கொண்டா அவனுக்கு மனசுல இந்த ஆத்ம ஞானம் ஸ்புரிக்கும், ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஐடியால பகவான் சொல்றது. இதெல்லாம் சத்புருஷனுடைய லட்சணங்கள்னு சொல்றாரு. என்ன இந்த சத் சங்கத்துல இருந்து இந்த மாதிரி பீப்புளோட டீல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த பண்புகள் ஆட்டோமேட்டிக்கா வரும் நமக்கு. என்ன நம்ம பேச போற விஷயங்களோ, நம்ம பார்க்க போற விஷயங்களோ, டிஸ்கஸ் பண்ற விஷயங்களோ எல்லாம் இந்த சத்புருஷ வசுவை பற்றி தான். அதனால நமக்கு நம்ம மனசு இந்த தெளிவுங்கிறது ஏற்படும். இதனால இப்ப இதே இது ஒரு பிசினஸ் மீட்டிங்கா இருந்தது அல்லது சம்திங் எல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த பேசப்பட விஷயம் வேற. எப்படி இது பண்ணலாம், எப்படி பணம் இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணா சேவ் டாக்ஸ், என்ன அந்த மாதிரிலாம் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அந்த மாதிரி போகாம நம்ம இங்க நம்மளுடைய லட்சியங்கிறது ஞானம் மோட்சம் அப்படின்னு இருந்ததுன்னா, கிருஷ்ணர் என்ன பாதையில் பண்ணோம் அப்படின்னா முதல்ல சத்புருஷ லட்சணங்களை சொல்றார். அப்புறம் சத்புருஷ லட்சணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்தியை பத்தி சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் பக்தி எப்படிங்கிறத, என்ன விதமான பக்தி அப்புறம் சொல்ல போறாரு. பட் முதல்ல தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ரிக்வயர்ட் என்ன ஃபார் நமக்கு. ஆல்ரெடி வி ஹேவ் சம் ஆஃப் தெம். நம்ம கான்சியஸா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஏரியால பண்ணிண்டா உன் மனசு இந்த பக்குவத்தை அடைந்து நீ இந்த ஆன்மீக இதுல பாதையில முன்னேறி சீக்கிரமா அந்த லட்சியத்தை அடைவே அப்படிங்கிற ஐடியா இதெல்லாம் சொல்ற. சோ இந்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.